Hi friends, welcome to Stream Makeover. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா NYKAA பிராண்ட்ல வாங்கியிருந்த NYKAA பிராண்ட்ல வாங்கல. NYKAA பிராண்ட்ல நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா? NYKAAவோட ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு இன்னைக்கு ஒரு மேக்கப் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒன் பிராண்ட் மேக்கப் தான் அது. இந்த பொண்ணுக்கு தான் அந்த மேக்கப் நம்ம போட போறோம். ஓகே, மேக்கப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து நான் நியூட்ரிடேமோட மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மேக்கப்புக்கு மாய்ஸ்சரைசர், ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப முக்கியம். அதுவே நல்ல ஒரு பேஸாகவே நமக்கு இருக்கும். அதனால் ஒரு நல்ல ப்ராண்ட்லேருந்து நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். காலேருந்து பாய்சன் எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும், அதனால தான் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் பிராண்ட்ன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இதில் எல்லா NYKAA பிராண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து NYKAAவோட பெப்ரைமர். இது சிலிகான் பேஸ் தான், நம்ம அன்னைக்கு ரிவ்யூலேயே பார்த்தோம். ஓகே, அடுத்து NYKAAவோட டீப் 3 அந்த ஷேட் நம்பரில் இருக்கிற கன்சீலர். நம்ம கரெக்டாக கன்சீலர் யூஸ் பண்ணி இவங்க ஃபேஸை கன்சீல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இவங்க இப்போ நம்ம ஆரஞ்சு கரெக்டர் போட்ட இடத்துலலாம் வந்து லைட் கலர் அவங்களோட கலர் எடுத்துகிட்டு நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இவங்க ஃபேஸ் ஃபுல்லாக நான் கன்சீல் பண்ணி கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ NYKAAவோட கன்சீலர் கரெக்டர் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. நான் ஆல்ரெடி வந்து பிரைடுக்கு அதிலே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே சூப்பரான ஒரு பிராண்டு தான். ஸோ தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் அதை. அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு NYKAAலேருந்து டீப் 03 வார்ம் சாண்ட் அப்படின்ற அந்த ஷேட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இவங்க கலருக்கு இது நல்லாவே சூட் ஆகுது. கவரேஜும் நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு மோசம் இல்லை. கவரேஜ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து NYKAAவோட மேட் ஃபினிஷிங் காம்பேக்ட் தான். இதோட ஷேட் வந்து சாண்ட் 04 அப்படின்ற ஷேடில் நான் எடுத்திருக்கேன். மறுபடியும் அதே கரெக்டர் பேலட் எடுத்துகிட்டு இந்த கன்சீலரில் இவங்க ஷேட் கலர் எடுத்துகிட்டு நான் ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதாவது கண்ணுக்கு மேலே போடுறது, இதை விட லைட் ஷேடே எடுத்து நம்ம போடலாம். இருந்தாலும் வந்து என்கிட்ட இருக்கிறது டீப் 3 பேலட் தான். ஸோ அதில் இவங்க கலருக்கு ஏற்றாப்பில் வர மாதிரி போடுறேன். ஆக்சுவலாக இதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட் கலர் போட்டாலே நம்மளுக்கு இன்னும் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் இது ஃபினிஷிங் எப்படி வருது. பவுடர் வச்சு அதே காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐப்ரோ பென்சிலு. இதோட ஷேட் வந்து ப்ரோ சிக்கா வாவ்னு சொல்லியிருக்குது. ஸோ இது கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு தான். போட்டு பார்ப்போம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வேணும்னா பிளாக் கலர் எடுத்துப்போம். ஸோ இந்த பென்சில் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, நல்லா ஃபினிஷிங் கொடுக்குது. தாராளமாக இது வாங்கலாம். இது வந்து நம்ம போட்டது வந்து எனக்கு
கொஞ்சம் டல்லாக தர்ற மாதிரி இருந்தது. ஸோ இனி ஹைலைட் பண்ணிக்கலான்றதுனால நான் ஒரு லைட்டர் ஷேடு மெப்ளைன்லேருந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் நம்ம அந்த ஐப்ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஷேடோ வந்து பீச் சைட் பீச் அப்படின்ற ஷேட் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பீச் கலர் மாதிரி இதோட தீமில் கொடுத்துருக்காங்க. கே கலர் தீமில் இதில் இருக்கிற ஒரு லைட்டர் ஷேடு லைட்டர் கலர் எடுத்துகிட்டு நியூட்ரல் கலர் எடுத்துகிட்டு நான் ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணேன். அடுத்து அதுலேயே லைட் பீச் கலர் மாதிரி இருக்குது. ஸோ ஆரஞ்சு லைட் பீச் மாதிரி அதில் இருக்கிற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். அடுத்து டார்க் ஷேட் எடுத்துகிட்டு நான் க்ரீஸ் லைன் செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் லைட் ஷேட் வச்சு நான் க்ரீஸ் மறுபடியும் செட் பண்ணிக்கிறேன். டார்க் ஷேட் எடுத்து நான் அவுட்டர் கார்னர் செட் பண்ணிக்கிறேன். சிம்மரி ஷேட் எடுத்து ஹைலைட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து மெட்டாலிக் கோல்டு மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் இன்னர் கார்னரில் லைட்டாக டச் பண்ணுறேன். நைக்கா பிராண்டில் இருந்து பிளாக் மேஜிக் லிக்விட் லைனர் அதை எடுத்திருக்கேன். நான் லிக்விட் லைனர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லது தாங்க இருக்குது. பட் கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, திக்காக இல்லை. ஆனால் இது நம்மளை ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா அழகாக வருது. ஸோ அடுத்து நைக்காவோட காஜல் தாங்க எடுத்திருக்கேன் நான். இது வந்து லைக் இட் லாங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இன்றைக்கி நம்ம லாஸ் ஃபேக் லாஸ் ஸ்பெட் பண்ணலை. ஸோ இதே நம்ம ஒரு 2-3 கோட் கொடுத்தோம்னா லாஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ ஆறுனவரை மறுபடியும் போடலாம். நல்லாவே இருக்குங்க, நல்லாவே ரொம்ப திக்காக இருக்குது. லாஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. லோயர் லாஷ்லையும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து காஜல் நைக்காவில் இருந்துன்னா ராக் த ராக் அப்படின்னு இந்த இதில் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காஜல் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஜல் வந்து அவ்வளோதாங்க, ரொம்ப இதாகலை. நான் ஃபேஸஸ் கனடா யூஸ் பண்ணுவோம்ல, அந்தளவுக்கு ஒரு ஜெட் பிளாக் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அடுத்து ஹைலைட்டருக்கு நான் மெப்ளைனில் எடுத்துக்கிறேன்.
அடுத்து நைக்காவோட லிப்ஸ்டிக்கு வாக் அண்ட் வாக் அப்படின்னு சொல்லி இதோட ஷேடு வாக் த வாக். கொஞ்சம் டார்க் கலர் எடுத்து நான் அவுட்டர் கார்னர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து மெப்லைனில் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 696. பர்கண்டி ப்ளஷ் இதோட பேர். ப்ளம்பியாக தெரிகிறதுக்காக வேண்டி சென்டரில் ஒரு NYKAA கம்பெனி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் கிளாஸு இல்லைடா பிராண்ட் மேக்கப் சொல்லிவிட்டு ஒரு பிராண்ட் சொல்லிவிட்டு எதாவது போடுறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னி கொஞ்சம் லுக்காக மேக்கப் பண்ண அடுத்தடுத்து ஸ்டெப்ஸு க்ரியேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி லிப்ஸ்டிக்கு ஃபவுண்டேஷன் பற்றியில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து ப்ளஸ் பேலட் நைக்காலேருந்து இதோட ஷேட் பேர் வந்து பிரேசிலியன் பாம்ஸ் 01 ரோஸ் ப்ளஸ் ரெட்ஸின் போட்டிருக்கு. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஷேட் எடுத்து இவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு போடுறேன். ஃபைனல் நைக்காவோட ப்ளஷ் பேலட்டு. ஸோ இதோட ஷேட் நேம் வந்து கோல்டு அப்படின்ற ஷேடு. அன்றைக்கே நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஓவரால் வந்து இங்கே ரொம்ப சங்கியாக லைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ரொம்பவே பழிச்சுட்டே இருக்குது. இது லைட்டாக தாங்க எடுக்கணும். டார்க்காக கொஞ்சம் திக்காக எடுத்தால் கூட ஜாஸ்தியாக போயிடுது. ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மேக்கப் பார்க்கலாம். அதோட ரிவ்யூஸ் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஸோ ஒன் பிராண்ட் மேக்கப்பு நம்ம எல்லாமே நைக்காலேருந்து தான் எடுத்துருக்கோம். ஓகே, என்கிட்ட ஒரே ஒன்று தான் மிஸ்ஸிங்கு. டீப்பர் கலர், அதாவது கன்சீலர் வந்து கரெக்டாக வாய் வளருது. கன்சீலரும் கரெக்டாக வந்து நான் டீப் ஷேடாக வச்சுருந்தேன். அடுத்து வந்து நம்ம பேலட் வாங்கிக்கணும். ஏன்னா மீடியம் டோனும் நமக்கு நிறையா தேவைப்படுது. ஸோ அடுத்து மீடியம் அதில் ஃபேரி 2 இருக்குது. அதையுமே நம்ம வாங்கிக்கலாம். மற்றபடி பிராண்ட் பற்றி ரொம்ப இது பண்ண வேண்டியது அதிகமாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக தான் இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்றதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இது எவ்வளோ நேரம் ஸ்டேயிங் ஆகுறது அப்படின்றதையும் நான் அட்டாச் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இவங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அனுப்ப போகிறோம். ஓகே, இப்போது இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லைன்றதை நம்ம பார்த்துருவோம். இந்த மேக்கப் போட்டு 1 மணி நேரம் வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது. ஸோ 100% இது வாட்டர் ப்ரூஃப் 100% இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா லைட்டாக ஒட்டுது. இந்த மேக்கப் பற்றி ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லணும்னா, நம்ம க்ரையானோட பேலட் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியாக பிடிச்சிக்கோங்க, ஒரு மாதிரி பிடிக்கும். ஸோ அது ஒன்று தான் அதில் மிஸ்டேக்கு ஃபவுண்டேஷனில். மற்றபடி இதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஐஷேடோ பேலட் நல்லா இருந்தது. காஜல் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. மஸ்கரா சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ஐலைனரும் வந்து ரொம்ப போல்டாக வரல. நம்ம 2-3 லைன் போட்டு பார்த்தா வேணால் வருமா என்னமோ தெரியல. ஸோ அவங்களுக்கு குட்டிக்கணுன்றதுனால ரொம்ப பெருசாகவும் போட்டுக்கல. வாட்டர் ப்ரூஃபாக இல்லைன்றது இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ இனிமேல் தான் நான் டெஸ்ட் பண்ணியே பார்க்கணும். ஒரு நார்மலான மேக்கப்புக்கு சூப்பரான ப்ராடக்ட்டு. ஒரு நம்ம பட்ஜெட்டில் வர்றது மாதிரி பிகினர்ஸ்க்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப செம்மையாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. நாலேஜ் இருந்தால் எதையுமே அழகாக கொண்டுட்டு வரலாம்.
ஸோ இது அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை, செம்மையாகவே இருக்குது. ஓகே, ஓவரால் ஹானஸ்ட் ரிவ்யூ தான். என்ன எனக்கு காஜலும் ப்ளஸ் பேலட்டும் தான் பிடிக்கல. ரெண்டுமே கொஞ்சம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.